டேய், ஒரு இடம் போனினா வாயம் கையை வச்சுக்கின்னு சும்மா வரமாட்டியா நீ? நானாப்பா பண்ண திடீர்னு ஏன் மேல கோவப்படுற நீ? நான் யாரண்டி எதுவும் சொல்ல. பெருமா விட்டான போனிய ஏன் அங்க போய் தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு வர? நம்ம வீட்டுல குழம்பு இல்ல, மிளகாத்தூள் இல்ல, சாப்பாடு இல்ல, எப்படின்னா இந்த போது அதெல்லாம் போய் பெருமா விட்ட சொல்லுதா? நம்ம இலக்காரமாயிட்டா போதும், அவங்க எல்லாரையும் சொல்லி சிசிங் அடைப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? அப்பா, நான் அண்ணன் கூட எல்லாம் விளையாடி இருந்தாம்பா இருந்தேன். பெருமா தான்பா கூப்பிட்டு நம்ம குடும்பத்தை பத்தி கேட்டாங்க. அதனால தான்ப்பா சொன்னேன். நேத்து அம்மா சொல்லிச்சுல மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சுன்னா அதை தான் சொல்லிங்க அண்ணன். குழம்பு தண்ணி சாப்பாடு சாப்பிட்டோமே அதை தான் சொன்னேன், வேற எதுவும் நான் சொல்லப்பா. நீ பாட்டுன்னு பெருமான்னு சொல்லிட்டு வந்துட்ட. அவங்க எத்தனை பேராண்ட சொல்லி சிசி நிக்கிறாங்க தெரியுமா? அவங்க சொன்னவங்களாம் வந்து என்னன்னு சொல்றாங்க. எவ்வளவு வேதனையாக தெரியுமா? நம்ம வீட்டு பிரச்சனைய தயவு செய்து யாருக்கிட்டையும் போய் சொல்லாதடா. நம்ம வீட்டுல இருக்கும் இல்லாத போவோம், அது நம்மளோட போட்டோம். நீ போய் சொன்னதுனால எவ்வளவு பேர் இலக்காரமா ஆகி போச்சு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்க. நம்ம இறங்கிட்டா பார்த்து சிரிக்கிறவன் தான் அதிகம், தூக்கி ஊத்துக்கு யாருமே கிடையாதுடா. தயவு செய்து எந்த விஷயமா இருந்தாலும் அம்மாண்ட சொல்லு, இல்ல என்னண்ட சொல்றா. யார்கிட்டயும் போய் சொல்லாத. நம்ம வீட்டு பிரச்சனைய மட்டும் ஊரு பூரா சொல்லி டமுக்கு அடிக்கிறதுக்கு தான் என்ன துரி துரி கேட்டாங்களாப்பா. எனக்கு தெரியாதுப்பா. இத்தட நான் யாரடியும் எதுவும் சொல்ல மாட்டான்ப்பா. சாரிப்பா. என்னோட வீடியோ நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10K வந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் நன்றி. மேலும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுங்க. நான் இருக்கிறதே உங்க ஆதரவு தான். நல்லா இல்லாத பண்ணாலும் பரவாயில்ல, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.